வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மானகிரியிலேருந்து தேவக்கோட்டை போகிற வழியில் முந்திரி தோப்புக்குள்ளே தான் இறங்கியிருக்கோம். அந்த பார்த்திங்கன்னா அந்த மண் பாதையில் நம்ம ஒத்தையடி பாதையில் உள்ளே போகிறோம். வழியெல்லாம் மரம் இருக்குது. ஆல்மோஸ்ட் முந்திரியெல்லாம் காய்ச்சி முடிஞ்ச சீசன் ஆயிடுச்சு. ஒரு சில மரங்களில் தான் முந்திரி பார்க்க முடிஞ்சுது. ஸோ நம்ம இப்போ இது குட்டையாக இருக்குது பாருங்கள். இதான் முந்திரி மரம். இது குட்டை மரமாக இருக்கும். நல்ல தாழ்வாக தான் இருக்கும் கிளைகள்லாம். அதனால் நிறைய பேர் ரோட்டில் போகிறவங்களும் பறிக்கிற மாதிரி தான் இது அமைஞ்சிருக்கு. பாருங்கள், மேலே ஒரு கிளையில் ஒரே ஒரு பழம் உங்களுக்கு தெரியுதா? நான் முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம பார்த்துட்டே நம்ம போகிறோம். அதுக்கடுத்து நம்ம அந்த காட்டில் உள்ளே போகும்போது இந்த முந்திரி பழம் ஒரு இடத்துல நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்களா? இதுதான் பழத்துக்கு வெளியே முன்னாடி முதல்ல கொட்டை வந்துடுது பாருங்க. அதுக்கப்புறம் தான் முந்திரி பழம் இருக்கு. இதுதான் முந்திரி கொட்டை மாதிரி பண்ணாது அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க, ஃப்ரேஸ் சொல்லுவாங்க நம்மளுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பழத்தை பறிச்சுட்டு கொட்டையை எடுத்துட்டு பழத்தை தூக்கி போட்டு போயிட்டாங்க. சில பேர் அந்த பழத்தை நமக்கு விற்கிறாங்க 10 ரூபாய்க்கு. யூஸ் ஆகுமா? இது அந்த முந்திரி கொட்டையோட நாங்கள் பார்த்தது. அந்த தோட்டத்தை ஐயா கொடுத்தாரு. நாங்கள் ஒன்றேன்னு பறிக்கிறோன்னோ சரின்னு பறிக்க விட்டார். அதான் பறிக்கும் போது அது விழுந்துருது. அவ்வளோ ஈஸியாக அந்த பழம் கீழே டக்குன்னு விழுந்துருச்சு. இதுதான் அது கொட்டையோடு இருந்தது நாங்கள் பறித்தது. இந்த பாருங்க மரம் எவ்வளோ தாழ்வாக இருக்குன்னு. அவர் அந்த பழத்தில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு பழம் மட்டும் வேணா சும்மா 10 ரூபா 20 ரூபாய்க்கு தராரு. அந்த மாதிரி நம்ம வேணா வாங்கிக்கலாம். அவர் நம்மளுக்கு பழம் பறிச்சு கொடுத்தாரு. நம்மளுக்கு பழம் எங்க இருக்குன்னு கூட்டிட்டு போனாரு சைக்கிள்ல. அவரை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே காரில் வந்தவங்க தோட்டத்தை பார்த்தோன்னா ஒரு ஆசையில் நாமளும் கையால் பறிக்கணுன்ட்டு பறிச்சிருக்காங்க. அவங்களையும் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கும் அவருக்கு பழம் கொடுத்தாரு. அந்த கொட்டையெல்லாம் அவர் எடுத்துக்கிறேன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டாரு. ஒரே பழம் மட்டும் நம்மளுக்கு கொட்டையோட தராரு. இது நம்ம வீட்டுக்கு பழத்தை கழுவிட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இதை நம்ம நறுக்கி உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா நம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லது. அந்த முந்திரி கொட்டை பார்த்திங்கன்னா சுடும்போது பால் வரும். அந்த பால் புண்ணெல்லாம் ஆற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நார்மலான உடம்புல அதை தொட்டால் அது புண்ணு காயமாக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கல எங்கள் ஆயா வீட்டிலேருந்து பறிச்சுட்டு வருவாங்க தோட்டத்தில். இதான் நாங்கள் நறுக்கி உப்பு மிளகாத்தூள் போட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.